Harry Potter and the Order of Phoenix, Chapter 31, Owls, Part 2. அந்த வீக்கெண்ட் ஃபுல்லுமே ஹெர்மோனியோட மூடு ரொம்பவே மோசமாக தான் இருக்குமா. ஆனால் ஹாரி அண்ட் ரானுக்கு அதை இக்னோர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக உட்காந்து மண்டே நடக்க போகிற போர்ஷன் எக்ஸாம்ஸ்க்காக ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஹாரி இந்த எக்ஸாமை தான் ரொம்ப லீஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் போர்ஷன் எக்ஸாம் தான் அவனோட ஆசைப்பட்ட கரியர் இருக்குல்ல, ஆரர் ஆகிறது, அதை ஸ்பாயில் பண்ண போகுது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மண்டேவும் வந்துருமா, ரிட்டன் எக்ஸாம் உட்காந்து பேப்பரில் எழுதிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எல்லா கொஷினுமே அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா. ஆனால் பாலிஜூஸ் போர்ஷன் பற்றின கொஷினில் மட்டும் அவன் நல்ல ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பான். பிகாஸ் அவன் செகண்ட் இயர் படிக்கும் போது இல்லீகலாக அதை யூஸ் பண்ணனால அதை பற்றின எல்லா இதையுமே அக்யூரேட்டாக அவன் எழுதியிருப்பானா. ஸோ அந்த கொஷின் மட்டும்தான் அவனுக்கு நல்லா தெரியும். ஆஃப்டர்நூன் நடந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவன் நினச்ச அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான், கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் நம்ம சொதப்ப போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவன் நினச்ச அளவுக்கு மோசமாலாம் இல்லை. பிகாஸ் ஸ்னேப்போட கிளாஸில் அவன் இந்த போர்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது அவர் இந்த மாதிரி போர்ஷனோ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண சொல்வார்ல, அதில் எல்லாத்துலேயுமே அவன் சொதப்பிட்டு தான் இருப்பான். அதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்னேப் தான். ஏன்னா அவர் சும்மா ஹாரியை இரிட்டேட் பண்ணி வம்பிழுத்து அவனை அவன்கிட்ட ரொம்ப டாக்ஸிக்காக நடந்துப்பார். ஆனால் இங்கே எக்ஸாம் நடக்கும்போது ஸ்னேப் இல்லையா, அதனால அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ அவங்க கொடுத்துருந்த போர்ஷனை அவன் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பானா. இது வரைக்கும் நெவிலை போர்ஷன் கிளாஸில் ஹாரி ஹாப்பியாக பார்த்ததே கிடையாது. பிகாஸ் ஸ்னேப்பை பார்த்தாலே நெவிலுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்னேப்பும் நெவில் கிட்டக்கோ ரொம்ப கேவலமாக மோசமாக நடந்துப்பாரா. ஸோ நெவிலும் அப்படி தான் போர்ஷன் கிளாஸில் எல்லாத்துலேயுமே சொதப்பிட்டே இருப்பான். பட் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ அவனும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக உட்காந்து போர்ஷன்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு வழியாக ப்ரொஃபஸர் மார்ச் பேங்க்ஸ் எந்திரிச்சு நின்று, ப்ளீஸ் உங்களோட கால்ரன்ஸ் கிட்டேருந்து விலகி நில்லுங்க, உங்களோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி அவனோட சாம்பிள் ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, அதில் கார்க்கை போட்டுட்டு அதை வச்சுட்டு அங்கேருந்து விலகி நிற்பான். அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். அவன் நிறைய மார்க் இதில் வாங்க போகிறான் அப்படின்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அவன் ஃபெயில் ஆகாமல் கொஞ்சமாக லக் இருந்தால் பாஸ் ஆவான்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இன்னும் 4 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்வதி பட்டேல் ரொம்ப சந்தோஷமாக கிரிஃபண்டோர் காமன் ரூம்குள்ளே இருக்கும்போது சொல்லிட்டு இருக்குமா. இவங்க போர்ஷன் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே காமன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்வதி இப்படி சொல்லிட்டு இருக்குமா, 4 எக்ஸாம் தானா அப்படின்னு ஹெர்மோனி எரிச்சலாக கத்திட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் அர்த்திமென்சி இருக்குது அண்ட் இருக்கிறதுலே டஃபஸ்டான சப்ஜெக்டே அதுதான் அப்படின்னு அது பயங்கர கோபமாக கத்திட்டு இருக்குமா. ஆனால் திரும்பவும் அதுக்கிட்ட கோபமாக கத்துற அளவுக்கு யாருமே அங்கே முட்டாள் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஹெர்மோனி பயங்கர கோவமாக கொஞ்சம் நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த எக்ஸாம்ஸ் அதனால் யாரை பார்த்தாலும் அது எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குமா. ஸோ யாருமே முட்டாள்தனமாக அது கூட போய் சண்டைக்கு போய் நிற்கவே இல்லை. பிகாஸ் அது பயங்கரமாக தொண்டைக்கிளியே கத்துன்னு நல்லாவே தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணும்னா, இப்போ பார்வதி ஒன்லி 4 எக்ஸாம்ஸ் தான் இருக்குன்னு சொன்னனால அதை திட்டிட்டு அதுக்கடுத்து என்ன அந்த கோவத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் அங்கே காமன் ரூமில் உட்காந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க இருப்பாங்களா, பொண்ணுங்க, அவங்க உட்காந்து அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்களா. அவங்கள பார்த்து கத்திட்டு இருக்கோம், அமைதியாக அவங்களுக்கு பேச தெரியாதா, சிரிக்க தெரியாதா, அமைதியாக இருங்க அப்படின்னு. டியூஸ்டே வந்துருமா, இன்றைக்கி அவங்களுக்கு கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எக்ஸாம் இருக்கா. இதில் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஹாரி ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பான். ஏன்னா இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது ஹாக்ரிடை கீழே இறக்குன மாதிரி ஆயிரும், அவருக்கு தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமா. அதனால நல்லா இந்த எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணணும், அவரை யாருமே குறையே சொல்லிடக்கூடாது ஒரு டீச்சராக அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பானா. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்பவும் போல் மதியம் நேரம் அந்த ஆஃப்டர்நூன் அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டோட எட்ஜ் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லானில் நடந்துட்டுருக்குமா. நிறைய விஷயத்த அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படின்னா பவுட்ரக்கில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் ஃபயர் கிராபை எப்படி ஃபீட் பண்ணி க்ளீன் பண்ணுறது, அதில் நிறைய சீரியஸான பேர்ன்ஸ்லாம் நம்ம மேலே படாமல் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, அண்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற யூனிகார்னுக்கு என்ன மாதிரி ஃபுட்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அதோட டயட் பிளான் அதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஹாரிக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹாக்ரிட் அவரோட கேபின்குள்ளேருந்து அந்த விண்டோ வழியாக ரொம்ப நர்வஸாக வெளியில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கதை ஹாரி பார்ப்பானா. அவனுக்கு இந்த தடவை இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் குட்டையாக ஒரு வச்சுருப்பாங்களா, அவங்க தான் எக்ஸாமினராக இருப்பாங்க. இவன் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சக்கப்புறம் அவங்க ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணி நீ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாக்ரிடை பார்த்து தம்ஸ் அப் கொடுத்துட்டு தான் அவன் மேலே கேஸ்டில் பார்த்தே நடந்து போவான். வெனஸ்டே மார்னிங் வந்துருமா, அவங்களுக்கு
அவனுக்கு அன்றைக்கி வந்து அஸ்ட்ரானமி தியரி பேப்பர் இருக்கும் மார்னிங். ஸோ அது வந்து அவன் கொஞ்சம் ஓகேவாக தான் பண்ணியிருப்பான், நல்லா தான் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜூபிட்டரோட எல்லா மூன்ஸோட பேரையும் அவன் கரெக்டாக எழுதியிருக்க மாட்டான்னு அவனுக்கே நல்லாவே தெரியும். தென் அஸ்ட்ரானமி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவங்களுக்கு ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஏன்னா அவங்க வந்து வானத்தை பார்த்து தானே அந்த ஸ்டார் கேஸ் பண்ணணும்ல, அதில் இருக்க பிளானட்ஸு ஸ்டார்ஸ் அதெல்லாம் அவங்க பார்த்து தானே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க நைட் வரையும் அந்த ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஆஃப்டர்நூன் வந்து அவங்களுக்கு டிவினேஷன் எக்ஸாம் நடக்கும். ஹாரி அவன் யோசிச்சு வச்சுருக்க அவனோட லோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் படும் மோசமாக தான் டிவினேஷன் எக்ஸாமே வந்து பண்ணியிருப்பானா. அங்கே இருக்கிற டெஸ்க்குக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கூட அவனுக்கு வந்து அவன் கண்ணுக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனால் எதுவுமே மூவ் ஆகாது, ஆனால் அவன் கண்ணுக்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனால் அவன் பார்த்துட்ருக்க அந்த கிறிஸ்டல் பால் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஸ்டப்பனாக பிளாங்காக இருக்கும், அதுக்குள்ளே எதுவுமே நடக்காதா. அதுவும் அந்த டீ லீஃப் ரீடிங் அப்போலாம் அவனுக்கு வந்து மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தோணும். பிகாஸ் அந்த டீ லீஃபை வந்து அவன் ரீட் பண்ணும் போது அவனுக்கு என்ன மாதிரி அது தெரியும்னா, ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் தான் அவங்களுக்கு அங்கே எக்ஸாமினராக இருப்பாங்களா. அவங்க கூடிய சீக்கிரம் யாரோ ரொம்ப டார்க்காக ஏதோ ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து மீட் பண்ண போகிறாங்க, அது வந்து அவங்களோட லைஃபுக்கே ஆபத்தாக ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அதுவும் அவங்களோட அந்த பாமை வச்சு அந்த கைரேகை வச்சு பார்ப்பாங்களே, அந்த இதெல்லாம் வரும்போது அவன் எப்படி சொல்லிடுவானா, உங்களோட கைரேகையை வச்சு பார்த்தா போன டியூஸ்டேவே நீங்கள் இறந்துருக்கணும், அந்த மாதிரி அவன் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ டிவினேஷன் எக்ஸாம் அவனுக்கு படும் மோசமாக போயிருக்குமா. வெல், அந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆக போகிறோம் தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும்ல அப்படின்னு ரான் அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸில் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அண்ட் கூடவே ஹாரியை நார்மல் ஆக்கணுன்றதுக்காக அவன் என்ன அந்த எக்ஸாமில் பண்ணான்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். என்னென்னா அந்த கிறிஸ்டல் பாலை வந்து கேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டல் பாலில் அவனுக்கு யாரோ பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கிற, அவரோட மூக்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக ஷேப்பே இல்லாமல் இருக்கிற ஏதோ ஒரு ஆள் வந்து தெரிகிறாரு அப்படின்னு அவனோட எக்ஸாமினர்கிட்ட பட் நிமிர்ந்து அவன் பார்க்கும்போது தான் தெரியும் அவனோட அந்த எக்ஸாமினரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல, அவரோட முகத்தை தான் அந்த கிறிஸ்டல் பால்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. பிகாஸ் அது கிறிஸ்டல் பால் தானே, அந்த பக்கம் யார் உட்காந்துருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது மோஸ்ட்லி தெரியும்ல, அது கண்ணாடியாக இருக்கிறனால. ஸோ வந்து அவனுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் பால்குள்ளே எதுவுமே தெரியாது, ஆனால் அவனோட எக்ஸாமினரோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியுமா. அதனால அவன் அப்படி சொல்லிடுவான். அப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், அவரோட முகத்தை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு. இதை கேட்கும்போது ஹாரிக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. ஒரு வழியாக அந்த சப்ஜெக்டை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம்ல அப்படின்னு ரான் சந்தோஷமாக சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானா. ஆமாம், இதுக்கப்புறம் ஜூபிட்டரும் யுரேனஸும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம கேர் பண்ணணுன்ற மாதிரி நடிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு ஹாரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அந்த டீ லீவ்ஸை சந்தோஷமாக குப்பை தொட்டியில் தான் போடுவேன், அதை உட்காந்துட்டு என் சாவு எப்போ வரப்போகுதுன்னெலாம் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ரான் அப்படின்னு ஹாரி சொல்லி பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பானா. கரெக்டாக இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கும் போது தான் பின்னாடி ஹெர்மாயினி வேகமாக ஓடி வந்து இவங்க கூட ஜாயின் ஆகிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே ஹாரியும் ரானும் அமைதியாகிடுவாங்க. ஏன்னா இது என்ன மூடில் வரும்னு அவங்க 2 பேத்துக்கும் தெரியாதுல்ல. ஸோ இவனுங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கதை ஹெர்மாயினி பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இவனுங்க கிட்டக்க ஏதாச்சும் கத்தும் திட்டுன்னு நல்லாவே தெரியுமா. அதனால சடனாக அப்படியே அமைதி ஆயிடுவானுங்களா. ஆனால் அது வேகமாக ஓடி வந்து நான் அர்த்தமன்சி சூப்பராக பண்ணியிருக்கேனே, நல்லா பண்ணியிருக்கேனே அப்படின்னு சந்தோஷமாக ஹாரி அண்ட் ரான் கிட்ட சொல்லிட்டு இருக்குமா. அப்போ தான் ஹாரிக்கும் ரானுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம ஸ்டார் சார்ட்ஸை பற்றி ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்குமா. தென் அவங்க அந்த ஸ்டார் சார்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கரெக்டாக நைட்டு 11 o'clock அவங்க ஆஸ்ட்ரானமி டவர் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அவங்க கரெக்டாக 11 o'clock நைட்டு போயிடுவாங்க. ஸ்டார் கேஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான நைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா. பிகாஸ் வானத்தில் கொஞ்சம் கூட க்ளவுடே இருக்காது, மேகமே இருக்காது. அதனால அவங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக அவங்க வானத்தை பார்க்கலாம். ஏன்னா மேகம் இருந்துச்சுன்னா அவங்களால அதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்டார்ஸு பிளானட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நல்லாவே இருந்தது க்ளவுடு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட டெலஸ்கோப்பை செட் பண்ணிவிட்டு அந்த வானத்தை பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்களா. அன்னைக்கு அந்த யாருமே ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க டவரில் தானே இருக்காங்க, ஆஸ்ட்ரானமி டவரில் தான் இருப்பாங்க, அங்கே ரூஃப்லாம் இருக்காது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டார் கேஸ் பண்ணணும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்டார் கேஸ் பண்ண முடியாது, ஓப்பனாக தான் இருக்கும். அங்கே உட்காந்து அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா.
ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் இப்போது எல்லாருக்குமே அவங்களோட ஸ்டார் சார்ட்டை கொடுத்து ஃபில் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்களா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட டெலஸ்கோப்பை நல்லா ப்ரிசைஸான பொசிஷனில் வச்சுட்டு அவங்களோட ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸும் டாஃப்டியும் அந்த பக்கம் இந்த பக்கம் இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வாஷ் பண்ணிட்டு நடந்துகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் எக்ஸாமினராக இருப்பாங்க. ரொம்ப குவைட்டாக இருக்கும், அந்த இடமே அவ்வளோ குவைட்டாக இருக்கும். அப்பப்போ இந்த பார்ச்மெண்ட்டை அசைக்கிற சத்தம் கேட்கும். அப்புறம் வந்து அக்கேஷ்னலாக அந்த டெலஸ்கோப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே அந்த சத்தம் கேட்கும். அப்புறம் நிறையா பேர் குயில்ஸில் வேகமாக எழுதுவாங்களே குயில்ஸை வச்சு, ஸோ அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். மற்றபடி வேறு எந்த சத்தமுமே கேட்காது. ½ அன் ஹவர் பாஸ் ஆயிரும். அப்படியே 1 மணி நேரமும் பாஸ் ஆயிருமா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரவுண்டில் தெரிஞ்சிட்டு இருந்த வெளிச்சமும் அப்படியே ஃபுல்லாகவே டார்க் ஆயிரும். ஏன்னா நைட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 12 மணிக்கிட்ட ஆயிரும், நைட் 12 மணிக்கிட்ட. கேஸ்டில் எரிய வச்சுருந்த எல்லா ஃபயரையுமே மோஸ்ட்லி அமர்த்திடுவாங்க. ஸோ விண்டோ வழியாக வெளியில் பட்டுட்டு இருந்த அந்த கிரவுண்டில் பட்டுட்டு இருந்த வெளிச்சம் எல்லாமே அப்படியே இப்போ கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிரும், ரொம்ப இருட்டாயிருமா. இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டால் தான் இது வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் யோசிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். பிகாஸ் இதை ஒரு துளி கூட அவங்க மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஹாரி வந்து அவனோட டெலஸ்கோப்பை பார்த்து ஓரியன் சார்ட்டை வந்து எழுதிட்டுருப்பானா. அப்போது கேஸ்டிலோட அந்த கோட்டையோட ஃப்ரண்ட் டோர் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். ஹாரி அதை பார்ப்பானா. பிகாஸ் அவன் எந்திரிச்சு நின்று அவனோட டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பான், கரெக்டான பொசிஷனுக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பானா. ஸோ வந்து அவன் பார்ப்பான் அங்கே என்னடா நடக்குது அப்படின்னு. டோர் இந்நேரத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்பானா. பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து 5-6 பேர் வெளியில் அந்த கோட்டைக்குள்ளேருந்து அந்த கிரவுண்டில் நடந்து போகிறது ஹாரிக்கு தெரியும். ஏன்னா கோட்டையோட டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அந்த இடத்துல அந்த கேஸ்டில்குள்ளே பொருத்தி வச்சுருந்த விளக்கு இருக்குல்ல, அதுலேருந்து வெளிச்சம் வந்து அந்த லானில், அந்த கிரவுண்டோட லானில் பட்டுட்ருக்குமா. அதில் தான் ஹாரி வந்து 5-6 பேர் அங்கே நடந்து போயிட்டுருக்கதை பார்ப்பான். அந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே கேஸ்டில் டோர் க்ளோஸ் ஆயிருமா. தென் பயங்கரமாக அந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், பயங்கர டார்க்காக இருக்கும். அதை ஹாரி பார்த்துட்டு திரும்பவும் அவனோட டெலஸ்கோப்பில் அவனோட கண்ணை வச்சு அதை ரீஃபோக்கஸ் பண்ணி வீனஸை வந்து பார்த்துட்ருப்பான். ஸோ அதை எக்ஸாமைன் பண்ணி முடிச்சுட்டு அவனோட சார்ட்டில் அந்த பிளானட்டை பற்றி எழுதுறதுக்காக கீழே குடிவானா. அப்போது அந்த டெலஸ்கோப்லேருந்து அவனோட கண்ணை எடுத்துட்டு அந்த சார்ட்டில் வந்து அதை பற்றி எழுதுறதுக்காக கீழே குனிவான். அப்போது ஒரு விஷயம் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். என்னன்னா அந்த கிரவுண்டில் ½ a பீப்புள், ஒரு 6 பீப்புள் கிட்டக்க, 5-6 பேர்கிட்டக்க அந்த கிரவுண்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான். நிலா வெளிச்சம் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அவனால் அவங்கள நடந்து போகிறத வந்து பார்த்துருக்கவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ இருட்டாக இருந்தது. அவங்க நடந்து போகிற அந்த ஷேடோ மட்டும்தான் தெரிஞ்சிட்ருக்குமா. இவ்வளோ தூரத்தில் இந்த ஆஸ்ட்ரானமி டவரில் இருந்துமே ஹாரினால் அந்த குரூப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. அவங்க தான் அந்த குரூப்லேயே ரொம்ப குட்டையாக இருப்பாங்களா. ஸோ அவங்க யாருன்னு ஹாரினால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. மிட்நைட்டில், நல்ல நடுராத்திரியில் சம்மந்தமே இல்லாமல் அம்பிரிட்ஜ் எதுக்காக 5 பேரை கூப்பிட்டுட்டு அந்த கிரவுண்டில் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு ஹாரிக்கு புரியவே இல்லை. அப்போ கரெக்டாக அவனுக்கு பின்னாடி யாரோ காஃப் பண்ணுவாங்களா. அப்போது தான் அவன் ரியலைஸே பண்ணுவான் அவன் எக்ஸாமில் உட்காந்துருக்கான்றதே. தென் திரும்பவும் அவன் வந்து வீனஸ் பொசிஷன் வந்து எங்கே இருக்குன்றதை மறந்துடுவானா. ஸோ திரும்பவும் அவனோட டெலஸ்கோப் வழியாக அந்த வீனஸை பார்த்துட்டு அவன் வந்து அவனோட சார்ட்டில் என்ட்ரி பண்ணிகிட்ருப்பான், எழுதிட்டுருப்பானா. அப்போது தூரத்தில், நல்ல தூரத்தில் யாரோ நாக் பண்ணுற சத்தம், கதவை தட்டுற சத்தம் நல்லா எக்கோ ஆகி கேட்கும். பிகாஸ் அந்த கிரவுண்டில் வந்து எதுவுமே இருக்காது, எந்த ஒரு சத்தமும் வராது, ரொம்ப அமைதியாக இருக்குமா. அதனால் கதவை தட்டுற சத்தம் வந்து இங்கே ஆஸ்ட்ரானமி டவரில் இருக்கிற ஹாரி வரைக்கும் நல்லா எக்கோ ஆகி கேட்கும். கதவை தட்டின உடனே ஒரு பெரிய நாய் நல்லா குலைக்கிற சத்தமும் நல்லா ஹாரிக்கு கேட்குமா. அவன் வேகமாக நிமிர்ந்து பார்ப்பான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருமா. என்னன்னு பார்த்தா ஹாக்ரிடோட வீட்டுக்குள்ளேருந்து அந்த விண்டோ வழியாக வெளிச்சம் வந்துட்டுருக்குமா. அந்த வெளிச்சத்தில் அங்கே போயிருந்தாங்களே இந்த 5-6 பேர், அவங்க எல்லாருமே அந்த லானை க்ராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போவாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகும். அங்கே ஒரு 6 பேர் நிற்கிறத வந்து ஹாரி பார்ப்பான். அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. டோர் திரும்பவும் க்ளோஸ் ஆயிரும். அப்படியே சைலண்ட்டாகவும் ஆயிருமா. ஹாரிக்கு வந்து ரொம்பவே அன்ஈஸியாக இருக்கும். அவன் திரும்பி ரானும் ஹெர்மாயினியும் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்காக திரும்பி பார்ப்பானா. ஆனால் கரெக்டாக அப்போ தான் ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் இவன் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருப்பாங்களா. ஸோ இவன் திரும்பி பார்த்தானா இவன் வந்து மித்தவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றதை எட்டி பார்க்குறதுக்காக திரும்பி பார்க்குறான் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்கன்னு அவன் டக்குன்னு கீழே குனிஞ்சு அவனோட சார்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவான்.
ஹாரி அவனோட ஸ்டார் சார்ட்டில் எழுதுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு அப்பப்போ நிமிந்து ஹேக்ரிடோட கேபினை பார்ப்பானா. அப்போ வந்து அந்த 5-6 பேர் ஹேக்ரிடோட அந்த கேபின்குள்ளே இருக்காங்களே, வீட்டுக்குள்ளே இருக்காங்களே, அவங்க அங்கே மூவ் ஆகிட்டுருக்கிறது அந்த ஹேக்ரிடோட வீட்டு விண்டோ வழியாக தெரிஞ்சிட்ருக்கோம். பின்னாடி ப்ரொஃபஸர் மார்ச் பேங்க்ஸ் இவனை தான் பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுமா. அதனால ஹாரி திரும்பவும் அவனோட டெலஸ்கோப்பில் அவனோட கண்ணை வச்சு மேலே மூனை பார்த்துட்ருப்பான். அந்த மூனை பற்றின நோட்ஸை வந்து அவன் ஆல்ரெடி எழுதிட்டான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஆனால் திரும்பவும் அதவே பார்த்துட்ருப்பானா. அப்போது சடனாக தூரத்தில் அங்கே ஹேக்ரிடோட வீட்டில் இருந்து பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குமா. ஹாரி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டக்குன்னு அவங்க டெலஸ்கோப்லேருந்து அவங்களோட கண்ணை எடுத்துகிட்டு திரும்பி ஹேக்ரிட் வீட்டு பக்கம் பார்ப்பாங்களா. ப்ரொஃபஸர் டாஃப்டி லைட்டாக இருமி காமிப்பாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சாஃப்டாக சொல்வாரா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டெலஸ்கோப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பானா. ஹெர்மாயினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி விடாமல் ஹேக்ரிடோட கேபினவே பார்த்துட்ருக்கோம். 20 minutes to go அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி சொல்வாரா. ஹெர்மாயினி டக்குன்னு ஷாக் ஆகி அதோட ஸ்டார் சார்ட்டை பார்த்து திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிடும். கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிருமா. ஹாரியும் திரும்பி அவனோட ஸ்டார் சார்ட்டை பார்ப்பான். பார்த்தா அவன் வீனஸ்க்கு பதிலாக மார்ஸ்ன்னு எழுதி வச்சுருப்பான். அதை கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்போது அங்கே கிரவுண்ட்ஸ்லேருந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு சத்தம் கேட்கும். நிறையா பேர் பயங்கரமாக கத்துற மாதிரியும் கேட்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டெலஸ்கோப்பில் தானே அவங்களோட கண்ணை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சத்தம் கேட்டதில் அவங்க எல்லோரும் பயந்துருவாங்களா. பயந்துட்டு ஜம்ப் ஆகுறேன்னு அவங்க கண்ணவே குத்திப்பாங்க நிறையா பேர் அவங்களோட டெலஸ்கோப்பில். எல்லோரும் திரும்பி ஹேக்ரிடோட கேபினை பார்ப்பாங்களா. ஹேக்ரிடோட கேபின் டோர் ஓப்பன் ஆகும். அதாவது வீட்டு டோர் ஓப்பன் ஆகுமா. லைட் வெளிச்சம் வந்துட்டுருக்கும்ல, அதனால இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு. ஹேக்ரிட் வருவார். அவரை சுற்றி அவரோட உருவமே நல்லா மேசிவாக இருக்கும்ல. ஸோ கரெக்டாக அவர் எல்லாருமே பார்த்துருவாங்க. ஹேக்ரிட் இருப்பார். அவரை சுற்றி 5-6 பேர் நின்றுட்டுருப்பாங்க. குட்டி குட்டியாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட மந்திரக்கோலை ஹேக்ரிடை பார்த்து காமிச்சு அவரை ஸ்டன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நோ அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்துமா. மை டியர், இங்கே எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. பட் யாருமே அவங்களோட ஸ்டார் சார்ட்ஸை இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. யாருமே அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. கீழே என்ன நடக்குதுன்னு தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துட்ருப்பாங்க. பிகாஸ் ஹேக்ரிடை சுற்றி அவர் மேலே நிறைய அந்த ரெட் லைட்டாக வந்து பட்டுட்டே இருக்கும். அதாவது அவரை சுற்றி இந்த 5-6 பேர் நிற்கிறாங்களே, அவங்க எல்லாருமே ஹேக்ரிடை வந்து ஸ்டன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மேலே மந்திரத்தை போட்டுட்ருப்பாங்க. பட் ஹேக்ரிட் மேலே அது பட்டு பவுன்ஸ் ஆகிட்டே இருந்தது. ஹேக்ரிட் அவர் பாட்டுக்கு நின்றுட்டே தான் இருந்தார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. நீயே ஒழுங்காக புரிஞ்சுக்கோ ஹேக்ரிட் அப்படின்னு யாரோ ஒரு மனுஷன் பயங்கரமாக கத்துற சத்தம் எக்கோ ஆகி இவங்க உட்காந்துட்ருக்க ஆஸ்ட்ரானமி டவர் வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். ஒழுங்கா புரிஞ்சுக்கவா, உன்னால் என்னை இப்படி கூட்டிகிட்டு போக முடியாது டாலிஷ் அப்படின்னு ஹேக்ரிடும் பயங்கரமாக கத்துவாரா. ஃபேங் இருக்குல்ல ஹேக்ரிடோட நாய், அது பயங்கரமாக ஹேக்ரிடை சுற்றி அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவரை அட்டாக் பண்ணிகிட்ருக்க விசார்ட்ஸை போய் துரத்த போகுமா. பட் அது மேலேயும் அந்த ஸ்டன்னிங் ஸ்பெல் விழுந்துடும். அவங்க எல்லாருமே ஹேக்ரிட் மேலே ஸ்டன்னிங் ஸ்பெல்லை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் மேலே இருந்து அது பட்டு பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேங் நடுவில் நிற்கிறனால அது மேலே அந்த ஸ்டன்னிங் ஸ்பெல் பட்டு அது டொம்முன்னு கீழே விழுந்துடும் கிரவுண்டில். அதை பார்த்த உடனே ஹேக்ரிட் பயங்கர கோவத்தில் கத்துவாரா. அவர் ஃபேங்கு மேலே ஒருத்தவர் அந்த ஸ்டன்னிங் ஸ்பெல்லை போட்டிருப்பார்ல ஒரு விசார்டு, அவரை அப்படியே கிரவுண்ட்லேருந்து தூக்கி நல்லா வீசிடுவாரா. அந்த விசார்டு ஒரு 10 அடி தூரத்தில் போய் டொம்முன்னு கீழே விழுந்துருவார் கிரவுண்ட்லையே. அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே மாட்டாரா. ஹெர்மாயினி ஷாக் ஆகி அதோட 2 கையையும் வச்சு வாயை மூடிடும். ஹாரி திரும்பி ராணை பார்ப்பானா. அவனும் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருப்பான். இது வரைக்கும் இவங்க யாருமே ஹேக்ரிட் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு கோவப்பட்டு இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்து யாருமே பார்த்ததில்ல. அங்கே பாருங்க அப்படின்னு பார்வதி டக்குன்னு கேஸ்டில் டோர் இருக்கும்ல, அதை பார்த்து கையை நீட்டி கத்துமா. எல்லாரும் பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேஸ்டிலோட கோட்டையோட ஃப்ரண்ட் டோர் இருக்கும்ல, அது ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சமும் கிரவுண்டில் பட ஆரம்பிச்சிடுமா. கதவை திறந்தோடனே இந்த கோட்டைக்குள்ளே வெளிச்சம் இருக்கும்ல, ஸோ அந்த வெளிச்சம் வந்து இப்போது கிரவுண்டில் பட ஆரம்பிச்சிடுமா. இப்போ வந்து ஹேக்ரிடோட வீட்டிலேருந்து வர வெளிச்சம், அப்புறம் கோட்டையோட அந்த ஃப்ரண்ட் டோர்லேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் அந்த கிரவுண்டில் இருக்கும். இது இங்கே இப்போ வந்து 12 மணி ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய கலவரம் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் எல்லாமே.
அந்த கோட்டையோட டோர் திறந்த உடனே உள்ளுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. 16 நிமிஷம் தான் இருக்குது, ஒழுங்காக எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டி ரொம்ப நர்வஸ் ஆகி கத்திட்டு இருப்பாரா. பட் யாருமே இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே அங்கே கீழே ஹேக்ரிடோட கேபினை பார்த்து இந்த கோட்டைக்குள்ளேருந்து ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்களே அவங்கள தான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு அந்த கோட்டைக்குள்ளேருந்து ஓடி வந்தாங்களே ஒருத்தவங்க, அவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டே ஓடுவாங்க. ஹவு டேர் யூ அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே ஹேக்ரிடோட வீட்டை பார்த்து ஓடிட்டுருப்பாங்க. அது மெகானகல் அப்படின்னு ஹெர்மோயினி அமைதியாக சொல்லுமா. அவனை விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகலோட வாய்ஸ் கத்துறது அந்த இருட்டில் பயங்கரமாக கேட்டுட்ருக்கோம். அவனை எந்த தைரியத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவன் எந்த தப்பும் செய்யலை, உங்ககிட்டக்க அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வாரண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்திட்டு ஓடுவாங்களா. ஹெர்மோயினி, பார்வதி, லாவெண்டர் எல்லாருமே ஒரே டயத்தில் பயங்கரமாக கத்திடுவாங்க. என்னன்னு பார்த்தா ஹேக்ரிடை சுற்றி நின்றுட்டு இருந்த ஸ்டன்னர்ஸில் ஒரு 4 ஸ்டன்னர்ஸ் ப்ரொஃபஸர் மெகானகலை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஒரு 4 ஸ்டன்னர்ஸ் சேர்ந்து ப்ரொஃபஸர் மெகானகல் மேலே ஸ்டன்னிங் ஸ்பெல்லை போட்டுருவாங்க. அவ்வளோதான், ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படியே கிரவுண்டில் இருந்து தூக்கி அப்படியே வீசப்பட்டுருவாங்களா. அவங்க கிரவுண்டில் போய் டொம்முன்னு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசையவே மாட்டாங்க. என்ன திமிரு இருக்கணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் டாஃப்டியும் எக்ஸாமை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அவரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் கூட வார்னிங் கொடுக்காம எப்படி அவங்களால இப்படி பண்ண முடிஞ்சுது, இது என்ன ஒரு மோசமான பிஹேவியர் அப்படின்னு அவரும் பயங்கரமாக கத்துவாரா. கோழைகளா அப்படின்னு ஹேக்ரிட் பயங்கரமாக கத்துறது அவ்வளோ அந்த கேஸ்டில் சுற்றி எக்ஸ்ட்ரீமாக எக்கோ அடிச்சிட்ருக்கோம். அவர் அவ்வளோ சவுண்டாக கத்துவார். பொறுக்கி கோழைகளா, முடிஞ்சா என்கிட்ட மோதுங்கடா அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. ஹெர்மோயினி உள்ளுக்குள்ளே உட்காந்து அதுவும் பயத்தில் சரியாக கத்திரும். என்னன்னு பார்த்தா ஹேக்ரிட் வேகமாக முன்னாடி வந்து அவர் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்களே அட்டாக்கர்ஸு, அந்த விசார்ட்ஸ்லாம் நின்றுட்டுருப்பாங்களே அவங்க 2 பேர் நின்றுட்டுருப்பாங்களா, அவங்க 2 பேரையும் தூக்கி கீழே போட்டுருவார். அவ்வளோதான், அந்த 2 அட்டாக்கர்ஸும் எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேக்ரிட் வேகமாக பின்னாடி போவாரா. அடுத்த மொமெண்ட் ஹேக்ரிட் அவரோட ஷோல்டரில் எதையோ சுமந்துருக்கிற மாதிரி இருக்குமா. ஹாரி உத்து பார்த்துட்ருப்பான். அப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், ஃபேங்கு கீழே அட்டாக் ஆகி கீழே விழுந்து கிடந்துருச்சுல, அதை தூக்கி அவரோட ஷோல்டரில் போட்டிருப்பாரா. அவனை பிடிங்க அப்படின்னு அம்ரிட்ஜ் பயங்கரமாக அங்கே மிச்சம் இருப்பாங்களா அட்டாக்கர்ஸ், அவங்கள பார்த்து கத்துவாங்களா. ஆனால் ஹேக்ரிடை பார்த்து அவரை போய் பிடிக்கிறதுக்கு யாருக்குமே அங்கே தைரியமே இல்லை. எல்லாருமே மிச்சம் இருந்த அந்த விசார்ட்ஸ் எல்லாருமே, அந்த அட்டாக்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நிற்பாங்களா. ஹேக்ரிட் அவரோட கையை முறுக்கிட்டு காமிப்பாரா. அங்கே இருக்கிற அந்த அட்டாக்கர்ஸ்லாம் அப்படியே பின்னாடி ஓடுறேன்ற பேர்லாம் அங்கே விழுந்து கிடப்பாங்களே மித்த அட்டாக்கர்ஸ், அவங்க மேலே கொலாப்ஸ் ஆகி அவங்களும் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. ஹேக்ரிட் ஃபேங்கை தூக்கிக்கிட்டு பயங்கர ஸ்பீடாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரா. அம்ரிட்ஜ் கடைசியாக ஒரு ஸ்டன்னிங் ஸ்பெல்லை அவரை பார்த்து போடுவாங்களா, ஆனால் மிஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஹேக்ரிட் அங்கேருந்து பயங்கர ஸ்பீடாக ஃபேங்கை தூக்கிட்டு ஓடி தூரத்தில் இருக்கிற அந்த கேட்ஸ் எல்லாம் தாண்டி போயிடுவாரா. அவ்வளோதான், அந்த இருட்டில் அவர் மாயமாக மறைஞ்சிருவார். எக்ஸாம் எழுதிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக அந்த கிரவுண்டவே வாயை ஆன் பொழந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. ப்ரொஃபஸர் டாஃப்டி 5 minutes to go எவ்ரிபடி அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அவங்களோட சார்ட்டவே பார்ப்பாங்களா. ஹாரியும் அவனோட சார்ட்டை பார்ப்பான். ஆனால் அவனுக்கு சுத்தமாகவே எக்ஸாம் இப்போ எழுத இன்ட்ரெஸ்டே இல்லை, எழுதின வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். எப்படா அந்த எக்ஸாம் முடியும்னு இருப்பான். ஒரு வழியாக 5 நிமிஷம் ஆனக்கப்புறம் அவனும் ராணும் ஹெர்மோயினியும் வேகமாக அவங்களோட டெலஸ்கோப்லாம் எடுத்து ஹோல்டரில் வச்சுட்டு அங்கே அந்த இடத்த விட்டு வெளியில் வருவாங்களா. வெளியில் வந்தால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யாருமே பெட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அங்கே நின்று பயங்கர சத்தமாக அவங்க என்ன இப்போ பார்த்தாங்கன்ற விஷயத்தை பற்றி எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான பொம்பளை அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக கத்துமா. அது பேசுகிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறனால அதுக்கு வார்த்தையே சரளமாக வராது. அவ்வளோ கோவத்தில் அது பயங்கரமாக கத்தும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்கு, இந்த டெட் நைட்டில் ஹேக்ரிடை போய் பிடிக்க போயிருக்கா அப்படின்னு பயங்கரமாக அது சரியாக கத்துமா. ட்ரெலாவ்னிக்கு நடந்த சீன் மாதிரி திரும்பவும் நடந்துடவே கூடாதுன்னு தான் அந்த பொம்பளை நினச்சி இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு எர்னி மேக்மில்லனும் வேகமாக இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பானா. பட் ஹேக்ரிட் வேறு லெவல் பண்ணிட்டார்ல அப்படின்னு ரான் வந்து பயப்படுறதை விட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்லிகிட்டு இருப்பான். எப்படி அவர் மேலே போட்ட ஸ்பெல்ஸ் எல்லாம் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுட்ருப்பானா.
பிகாஸ் அவரோட உடம்புல ஜெயின்ஸ் ரத்தம் ஓடுது அப்படின்னு ஹெர்மாயினி இன்னும் கோவத்திலே சொல்லிட்டு இருக்கோம். ஜெயின்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டன் பண்ணிட முடியாது, அவங்களும் ட்ரோல்ஸ் மாதிரி தான், ரொம்ப ரொம்ப டஃப் அவங்களெல்லாம் ஸ்டன் பண்ணுறதுக்கு. பட் பாவம் ப்ரொஃபஸர் மெகானகல் 4 ஸ்டன்னர்ஸ் ஒரே நேரத்தில் அவங்களோட செஸ்ட்டை பார்த்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் எங்கானவங்க கிடையாது, அவங்களோட உடம்பு எப்படி அதை தாங்கும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப கோவத்தில் கத்திட்டு இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு எர்னியும் அவனோட உடம்பே நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவனும் கத்திட்டு இருப்பான். நான் பெட்டுக்கு போகிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவானா. தென் இவங்களும் ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 3 பேரும் கிரிஃபண்டோர் காமன் ரூமுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்களா. அட்லீஸ்ட் ஹேக்ரிட் அவங்க அஸ்கபானுக்கு கூட்டிகிட்டு போகலன்னு நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். கண்டிப்பாக அவர் டம்பிள்டோர் கூட தான் இப்போ போய் ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு வந்துட்டுருப்பானா. அப்படியா தான் இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அதோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும். இது எவ்வளோ மோசமானது தெரியுமா. டம்பிள்டோர் இங்கே சீக்கிரமாக வந்துடுவாருன்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஹேக்ரிடையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நொந்து போய் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இவங்க 3 பேரும் கிரிஃபண்டோர் காமன் ரூம்குள்ளே போயிடுவாங்களா. அங்கே பார்த்தா காமன் ரூமே ஃபுல்லாக இருக்கும். கிரவுண்ட்ஸில் நடந்த கலவரம் எல்லாத்தையுமே எழுப்பிடுச்சு போல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பற்றி தான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்களா. சீமஸும் டீனும் இவங்க 3 பேர்த்துக்கு முன்னாடியே இங்கே கிரிஃபண்டோர் டவருக்கு வந்துட்டாங்க போல். அவங்க 2 பேரும் உட்காந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பார்த்த விஷயத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. பட் எதுக்காக ஹேக்ரிடை இப்போ அவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு ஆஞ்சலினா ஜான்சன் இருக்குல்ல, அது தலையை நோன்ற மாதிரி ஆட்டிட்டு ரொம்ப நொந்து போய் கேட்டுட்ருக்கோம். அவங்க ஒன்றும் ட்ரெலாவணி மாதிரி இல்லையே, அவர் யூஸ்வலாக டீச் பண்ணுறதை விட இப்போ ரொம்ப நல்லா தானே டீச் பண்ணுறாரு அப்படின்னு அது சொல்லுமா. அம்ரிட்ஜ்க்கு பாதி மனிதர்களாக இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நொந்து போய் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஆம்சேரில் போய் உட்காரும். அவங்க எப்படியாவது ஹேக்ரிட் இங்கேருந்து துரத்தலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அது சொல்லுமா. அவங்களோட ஆஃபீஸில் நிஃப்லர்ஸை ஹேக்ரிட் தான் போட்டுட்ருக்காருன்னு வேற அம்ரிட்ஜ் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிபிள் இருக்குல்ல, அதுவும் சொல்லுமா. ஐயோ அப்படின்னு லீ ஜார்டன் இப்போ ஷாக் ஆகி பயங்கரமாக கத்துவான். அந்த நிஃப்லர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் அந்த பொம்பளையோட ஆஃபீஸில் போட்டுட்ருந்தேன். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க, விண்டோஸ் வழியாக தான் அதை நான் போட்டுட்ருந்தேன் அப்படின்னு லீ ஜார்டன் சொல்லுவானா. இது நடக்கலைனாலும் கண்டிப்பாக அம்ரிட்ஜ் ஹேக்ரிடை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க அப்படின்னு டீன் சொல்லிட்டு இருப்பான். ஹேக்ரிட் டம்பிள்டோர் கூட ரொம்ப க்ளோஸில், ஸோ கண்டிப்பாக அம்ரிட்ஜ்க்கு பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அதுதான் உண்மை அப்படின்னு ஹாரியும் ஹெர்மாயினி பக்கத்தில் இருக்கிற ஆம்சேரில் போய் உட்காந்துட்ருப்பான். ப்ரொஃபஸர் மெகானகலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு லாவெண்டர் லைட்டாக அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்கள கோட்டைக்குள்ளே தூக்கிட்டு வரதை நாங்கள் எங்கள் டார்மிட்டரி விண்டோ வழியாக பார்த்தோம். அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு காலின் க்ரீவ் இருக்கான்ல அந்த பையன் அவன் சொல்லிட்டு இருப்பான். கண்டிப்பாக மேடம் பாம்ஃப்ரே அவங்கள சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அலிஷியா ஸ்பினட் ரொம்ப ஃபர்மாக சொல்லிட்டு இருக்கோம். மேடம் பாம்ஃப்ரே இது வரைக்கும் யாரையுமே சரி பண்ணாமல் இருந்ததே கிடையாது, அவங்க கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அது சொல்லுமா. தென் அவங்க எல்லோரும் ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. காமன் ரூம் கிளியர் ஆகிறதுக்கே மார்னிங் 4 o'clock ஆயிரும். இவங்க எல்லோரும் ஹாரி, ரான் இவங்க எல்லோரும் அவங்க டார்மிட்டரிக்கே 4 மணிக்கு போய் தான் தூங்கவே போவாங்களா. ஹாரிக்கு ரொம்ப நேரமாக தூக்கமே வராதா, அவனுக்கு பயங்கர கோவமாக இருக்கும். அம்ரிட்ஜுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுன்றதை பற்றி அவன் ரான் கிட்டக்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பானா. அந்த பொம்பளையோட வாயில் ரொம்ப பசியில் இருக்கிற பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸை போட்டு விட்ருவோம் அப்படின்னு ரான் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேக்ரிட் காப்லெட் ஆஃப் ஃபயரில் இவங்க எல்லாரும் 4th year படிச்சுட்டு இருக்கும் போது, விச் மீன்ஸ் போன வருஷம் வந்து இந்த பிளாஸ்ட் எண்டட் ஸ்க்ரூட்டுன்னு ஒரு கிரியேச்சரை கூட்டிகிட்டு வந்து பாடம் நடத்திட்டு இருப்பார்ல, அதை தான் அம்ரிட்ஜோட வாயில் போட்டு விட்டுருலான்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். தென் ஒரு 3 மணி நேரம் கழித்து இவங்க எல்லோரும் தூங்கி எந்திரிச்சிடுவாங்களா. அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் இன்றைக்கி தான், ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக். அது வந்து ஆஃப்டர்நூன் தான் அவங்களுக்கு எக்ஸாமா. அதனால் ஹாரி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்ப பெட்டில் வந்து தூங்கலான்னு தான் நினப்பான். பட் ரிவிஷன் பண்ணிடுவோம் ஒழுங்காக, ஏன்னா எதுவுமே அவ்வளோவா படிக்கல, ஸோ ஒழுங்காக நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காமன் ரூமில் விண்டோ பக்கத்தில் உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பானா. அவனோட தலையில் கையை வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி வந்து இவனுக்கு 3 அடி உயரத்தில் இருக்கிற ஸ்டாக் ஆஃப் நோட்ஸை வந்து கொடுத்துட்டு போகும் படிக்க சொல்லி. தென் 2 o'clock ஆனோடனே 5th years எல்லாருமே கிரேட் ஹாலுக்கு போயிடுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. இன்றைக்கி தான் அவங்களோட ஃபைனல் எக்ஸாம். ஹாரிக்கு எப்படி இருக்கும்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வேலையாக இன்றைக்கி நல்லா நைட்டு போய் தூங்கணும். அப்புறம் நாளைக்கு வந்து ராணும் அவனும் கியூடிச் பிச் இருக்குல்ல, அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பானுங்க. அவன் வந்து ரானோட ப்ரூம் ஸ்டிக்கில் பறக்கலான்ற மாதிரி அவன் பிளான் போட்டு வச்சுருப்பானா. ஸோ எப்படா இது முடியும், எப்படா நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்குன்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருப்பான்.
ப்ரொஃபஸர் மார்ச்பேங்க்ஸ் தான் இவங்களுக்கு எக்ஸாமினராக இருப்பாங்களா. அவங்களோட அந்த பெரிய ஹார் கிளாஸை திருப்பி வச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவாங்க, எக்ஸாம் எழுத சொல்லிடுவாங்க. ஹாரி அந்த ஃபர்ஸ்ட் கொஷினை ஓப்பன் பண்ணி பார்ப்பானா, அவனுக்கு எதுவுமே ஞாபகத்திலே இருக்காது. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வேறு. மோஸ்ட்லி நம்ம ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எல்லாமே தியரியாக பக்கமாக ரொம்ப நேரம் உட்காந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஹாரிக்கு வந்து அதில் இருக்கிற எந்த கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் வந்து ஒழுங்காக ஞாபகத்துக்கே வரவே வராது. அவன் அப்படியே ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, தேர்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கொஷின் 4 வந்து ரீட் பண்ணுவானா. இன் யுவர் ஒப்பீனியன் டிட் வேண்ட் லெஜிஸ்லேஷன் கான்ட்ரிபியூட் டு ஆர் லீட் டு பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் கோப்ளின் ரியார்ட்ஸ் ஆஃப் தி 18th century அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் அவனுக்கு ஒழுங்காக ஆன்சர் தெரியாது. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு 5th கொஷின் வருவான். அதுக்கும் அவனுக்கு ஒழுங்காக ஆன்சர் தெரியாது. இப்படியே அவன் ஸ்கிப் பண்ணிவிட்டு 10th கொஷின் கிட்டே வந்துடுவான். 10th கொஷினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எதுக்காக இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் எதுக்காக லைச்சன்ஸ்டைனோட வார்லாக்ஸ் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்களா. எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஹாரி யோசிப்பான். அவனுக்கு வந்து என்ன இப்போ மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும்னா, ஹெர்மோனியோட ஹேண்ட் ரைட்டிங்கில் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி அவன் இன்றைக்கி மார்னிங் தான் அந்த நோட்ஸில் படித்தது வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குமா. ஸோ அவன் எழுத ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படியே அவன் நிமிர்ந்து அப்படியே ப்ரொஃபஸர் மார்ச்பேங்கை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஹார் கிளாஸை பார்ப்பானா. அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அவன் என்ன படித்தோம்ட்டு டைரெக்டாக எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் யோசிச்சுட்டே அங்கே முன்னாடியே பார்த்துட்ருப்பானா. இவனுக்கு முன்னாடி வந்து பார்வதி பட்டேல் உட்காந்துருக்கும். அதோட நீளமான நல்ல கருமை நிறத்தில் இருக்கிற முடி அது உட்கார்ந்துருக்கிற சேருக்கு கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருக்குமா. அதோட தலையில் கோல்டன் கலரில் ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டியிருக்கும். அதவே ஹாரி ஊத்து பார்த்துட்ருப்பானா. ரொம்ப ஆர்வமாக அதை மட்டும்தான் அவன் ஊத்து பார்த்துட்ருப்பான். பார்வதி அப்பப்போ தலையை அசைக்கும் போது தான் அவனுக்கு பிரெயினே கிளியர் ஆகும், ஐயோ நம்ம எக்ஸாமில் இருக்கோம் அப்படின்னு. தென் உட்காந்து அந்த பேப்பரில் வந்து அதுக்கான ஆன்சரை எழுதிட்டு இருப்பானா. எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு அவனும் எழுத ட்ரை பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எழுதுவான். அவனுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஞாபகத்துக்கே இருக்கும். அப்படி என்ன போனகார்டு லைச்சன்ஸ்டைன் விசார்ட்ஸை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க, அதுக்கும் ட்ரோல்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கே அப்படின்னு அவன் பிளாங்காக திரும்ப பார்வதியோட மண்டேவே பார்த்துக்கிட்டே இருப்பானா. அவனுக்கு இப்போ என்ன தோணுனா, நமக்கு மட்டும் இப்போ லெஜினிமென்சி பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இப்போ பார்வதியோட மண்டையை விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம வேகமாக எழுதலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. தென் அவன் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு அவனோட கையை வச்சு முகத்தை பொத்திட்டு யோசிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. தென் திரும்பவும் அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். அவனுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் பார்ச்மெண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுமா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். தென் ஒரு 2 லைன் எழுதுவான் ட்ரோல்ஸை பற்றி. திரும்பவும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஹெர்மானியோட நோட்ஸில் அவன் அந்த கான்ஃபெடரேஷன் பற்றி அது பக்கமாக எழுதியிருக்குமா. அதை பற்றி யோசிக்கலான்னு திரும்பவும் நல்லா கண்ணை டைட்டாக மூடுவானா. ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபெடரேஷனுக்கான மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுதுவான். அப்புறம் காப்ளின்ஸ் வந்து அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் அங்கேருந்து துரத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த அதை பற்றி எழுதுவான். திரும்பவும் அதை பற்றி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். எதுக்காக லைச்சன்ஸ்டைன் வந்து அவங்க அதில் ஜாயின் ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பவும் கண்ணை நல்லா இறுக்கமாக மூடுவானா. யோசி அப்படின்னு அவனோட மண்டைக்குள்ளேயே அவன் பேசிகிட்டு இருப்பானா. சுற்றி அந்த குல்ஸை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம் மட்டும்தான், அந்த எழுதுகிற சத்தம் மட்டும்தான் அவனுக்கு காதில் கேட்டுட்ருக்கும். வேறு எதுவுமே கேட்காதா. பார்த்தா இப்போ அவன் நல்லா கோல்டாக நல்லா இருட்டாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் காரிடோர் இருக்கும்ல, அதில் திரும்பவும் அவன் நடந்து போயிட்டுருப்பான். ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக நடந்து போயிட்டுருப்பானா. ஏதோ ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக தான் அவன் நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்குமா. அவன் வேகமாக அப்பப்போ ஓடி ஒரு வழியாக அந்த பிளாக் டோரை ரீச் பண்ணிடுவான். அதை ஓப்பன் பண்ணுவான். ஆஸ் யூஷுவல் அது ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து அந்த சர்க்குலர் ரூமில் இருப்பான். அங்கே நிறையா டோர்ஸாக இருக்கும். அங்கே இருக்கிற 2வது டோரை போய் ஓப்பன் பண்ணுவான். கொஞ்சமாக ஆடிட்டுருக்க வெளிச்சம் அங்கே இருக்கிற சுவர்லையும் தரையிலையும் பட்டுட்ருக்கும். ஆடாக இருக்கிற நிறையா மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குமா. பட் அவனுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ அவன் வேகமாக போகணும். ஸோ அங்கேருந்து அவன் வெளியில் வந்துட்டு 3வது கதவை போய் ஓப்பன் பண்ணுவானா. அதுவும் ஓப்பன் ஆயிரும். உள்ளுக்குள்ளே போவான். பார்த்தா அவன் ஆல்ரெடி போயிருக்கான்ல, நல்லா ஒரு பெரிய சர்ச்சு சைஸுக்கு இருக்கிற ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே நிறையா ஷெல்ஃப்ஸாக ரோவாக இருக்கும். அதில் வந்து கிளாஸ் பியர்ஸாக அடுக்கி வச்சுருப்பாங்க.
அவனோட ஹார்ட் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக பீட் ஆகிட்ருக்கும். அவனுக்கு ஒரு வழியாக இந்த டைம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவன் வேகமாக ரோ நம்பர் 97 போய் ரீச் பண்ணுவானா. அங்கேருந்து லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுவான். தென் 2 ரோஸ் இருக்கும், அது வழியாக அவன் நடந்து வேகமாக போயிட்டுருப்பானா. அதாவது 2 பக்கம் ஷெல்ஃப்ஸ் இருக்கும் உயரமாக, அதில் அவன் நடுவில் நடந்து போயிட்டுருப்பான். பார்த்தா அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஃப்ளோரில் ஏதோ ஒன்று கிடக்கும். அது லைட்டாக மூவ் ஆகிட்ருக்கும். அடிப்பட்ட ஏதோ ஒரு அனிமல் வந்து மூவ் ஆகும்ல, அந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்குமா. ஹாரியோட வயிறு எல்லாமே அப்படியே பயத்தில் புரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தது. அவனோட ஓன் வாயிலிருந்து ஒரு வாய்ஸ் வரும். அது ரொம்ப ஹையாக, ரொம்ப கோல்டாக, ஹியூமன் கைண்ட்னஸ்னால் என்னன்னே, ஹியூமனோட அன்புனா என்னன்னே தெரியாமல் எம்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். எனக்காக அதை எடு இப்போவே, என்னால் அதை தொட முடியாது, பட் உன்னால் முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுமா. அந்த ஃப்ளோரில் கிடக்கிற உருவம் லைட்டாக அப்படியே மூவ் ஆகுமா. ஹாரி வந்து அவனோட கை, அவனோட விரல் வந்து நல்ல நீளமாக அவ்வளோ வெளுத்து போய் இருக்கிறத பார்ப்பானா. அவன் வந்து அவனோட அந்த கையில் வந்து ஒரு மந்திரக்கோலை பிடிச்சிருப்பான். அவனோட கையை அப்படியே ரைஸ் பண்ணுவான். தென் ஃப்ளோரில் கிடக்கிற அந்த உருவத்தை பார்த்து க்ரூஷியோன்னு அவனோட கோல்டான வாய்ஸில் கத்துவானா. அவ்வளோதான், அந்த ஃப்ளோரில் கிடக்கிற அந்த மனுஷன் பெயினில் அவ்வளோ வலியில் பயங்கரமாக கத்துவான். அவ்வளோ வலியில் அவ்வளோ கொடூரமாக துடிப்பான். பட் ஹாரி நல்லா சிரிச்சிட்ருப்பான் அதை பார்த்து. அவன் திரும்பவும் அவனோட மந்திரக்கோலை உயர்த்தி அந்த கர்ஸ், அவன் போட்டான்ல அந்த க்ரூஷியோ கர்ஸு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட முன்னாடியே இதை நிறையா டைம் சொல்லியிருக்கேன், மன்னிக்கவே முடியாத சாபங்கள், அதாவது அன்ஃபர்கவபிள் கர்சஸ். இதை பற்றி ஒரு ஹோல் சாப்டரே நம்ம காப்லெட் ஆஃப் ஃபயரில் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரூஷியோ கர்ஸு, அப்புறம் இம்பீரியஸ் கர்ஸு, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அந்த சாவுக்கான கர்ஸ் அவாடா கெடாவரா, இந்த 3 தான் இருக்குது. க்ரூஷியோ கர்ஸ் போட்டோம்னா அவங்கள வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துரு, அந்த உடம்புல வந்து எல்லாத்தையுமே அடித்து கொடுமைப்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்துறது தான் க்ரூஷியோ கர்ஸு. இம்பீரியஸ் கர்ஸ் வந்து அவங்க மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டுட்டோம்னா அவங்கள நம்ம என்ன மாதிரி வேணாலும் ஆட்டி படைக்கலாம், அதுதான் இம்பீரியஸ் கர்ஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொன்னனாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவாடா கெடாவரா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த க்ரூஷியஸ் கர்ஸ் அந்த கீழே இருக்கிற அந்த மனுஷன் மேலே போட்டான்ல ஹாரி, அந்த மனுஷன் வந்து ரொம்ப பெயினில் கத்துவான், துடிப்பான். ஹாரி திரும்ப சிரிச்சுட்டே அவன் மேலே போட்ட அந்த க்ரூஷியோ கர்ஸை வந்து திரும்ப லிஃப்ட் பண்ணுவானா. அந்த கீழே கிடக்கிற அந்த மனுஷன் வந்து பெயினில் ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக கத்திட்டு அப்படியே அசையவே முடியாமல் படுத்து கிடப்பானா. லார்ட் வால்டமோர்ட் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு ஹாரியே சொல்லுவானா. கீழே இப்போ அந்த ஃப்ளோரில் கிடக்கிற அந்த மனுஷன் ரொம்ப ஸ்லோவாக அவனோட கைகள்லாம், அவனோட ஆர்ம்ஸ்லாம் ரொம்ப அப்படியே பெயினில் ஷேக் ஆகிட்ருக்கும். அப்படியே கிரவுண்ட்லேருந்து லைட்டாக அப்படியே எந்திரிச்சு அவனோட ஷோல்டர் வந்து லைட்டாக ரைஸ் ஆகுமா. இப்போ ஒரு ஃபியூ இன்ச்சஸ் அவனோட தலையை வந்து இப்படியே நிமித்தி பார்ப்பானா. ரொம்ப பெயினில் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனோட தலையை உயர்த்துவானா. அவனோட ஃபேஸ் முழுக்க அவ்வளோ ரத்தமாக கொடூரமாக இருக்கும். அவனோட முகத்திலையே அவன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க பெயின், அந்த வலி, அந்த கொடூரம் எல்லாமே தெரியும். நீ என்ன அதுக்கு கொல்லணும் அப்படின்னு சீரியஸ் அமைதியாக சொல்லுவார். அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டாக நான் அதை தான் பண்ண போகிறேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்காக நீ அதை எடுத்து தரணும் பிளாக். இப்போவே நீ எவ்வளோ பெயினை அனுபவிச்சிட்ருக்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோ. இன்னும் பல மணி நேரம் இருக்குது, நீ எவ்வளோ கற்றுனாலும் இங்கே யாருமே வரப்போகிறதில்ல அப்படின்னு அந்த கோல்டான வாய்ஸ் பேசுமா. பட் யாரோ பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குமா. வால்டமோர்ட் அவனோட மந்திரக்கோலை கீழே இறக்கிடுவான். யாரோ பயங்கரமாக கத்தி டெஸ்கில் இருந்து டொம்முன்னு கீழே அந்த கோல்டாக இருக்கிற ஸ்டோன் ஃப்ளோரில் போய் விழுவாங்க. ஹாரி அந்த கிரவுண்டில் விழுந்து அப்படியே கண்ணை முழிப்பானா. ஸ்டில் அவன் பயங்கரமாக கத்திகிட்ருப்பான். அவனோட தழும்பு தீப்பட்ட மாதிரி பயங்கரமாக தீயில எரியிற மாதிரி பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கும். கிரேட் ஹாலில் அங்கே உட்காந்துருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஷாக் ஆகி பயங்கரமாக அவங்களும் கத்திடுவாங்க. இதோட சாப்டர் 31 owls பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 32 அவுட் ஆஃப் த ஃபயரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.